ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பனானாங்க. வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம குண்டால் நேந்திரன் எவ்வளோ அளவு வச்சு போடுறாங்க, அதேமாரி தேனி நேந்திரன் எவ்வளோ அளவு வச்சு நடவு பண்ணுறாங்க, இந்த ரெண்டு நேந்திரனும் பார்த்திங்கன்னா நடவு பண்ணதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ நாள் தோராயமாக எடுத்துக்குது அப்படிங்கிறத பற்றியும், குண்டால் நேந்திரன் நல்லா பராமரிக்கிற காட்டில் சராசரி என்ன எடை வரும் அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் தேனி நேந்திரன் நல்லா பராமரிக்கிற காட்டில் சராசரி என்ன எடை வரும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த குண்டால் நேந்திரனுக்கும் தேனி நேந்திரனுக்கும் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், கடைசியாக இந்த வீடியோவில் குண்டால் நேந்திரனும் தேனி நேந்திரனும் வணிக நோக்கத்தில் நாங்கள் எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. நேந்திரனில் பார்த்திங்கன்னா பல விதமான வெரைட்டி இருக்குதுங்க. நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நாட்டு நேந்திரம் போட்டுட்ருந்தாங்க. அது ஈல்டு வர்றதில்லைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திரன், தேனி நேந்திரன் இந்த மாதிரி போடுறாங்க. இந்த நேந்திரன் வாழைக்காய் பார்த்திங்கன்னா பழத்துக்கு, சிப்ஸுக்கு, பவுட்ரு பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கறக்கு போன்ற பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் குண்டால் நேந்திரனுக்கும் தேனி நேந்திரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க.